வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கி 8th ஜூலை ஹிந்து எடிட்டோரியல் செகண்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். லேட் என்ட்ரண்ட், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கெயின் வெஸ்ட் என்ட்ரி இன் யூஎஸ் பிரசிடென்ஷியல் ரேஸ். ஸோ கெயின் வெஸ்ட் இப்போ வந்து யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து யார் யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று, அடுத்தது வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக வந்து ஜோய் பிடென் அப்படிங்கிறவர் போட்டியிட போகிறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கெயின் வெஸ்ட் வந்து நானும் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. Rapper and hip-hop star Kanye West has announced that he will join the US presidential race in November, a move that would in theory position him as a challenger to incumbent Republican President Donald Trump and Democratic rival and former Vice President Joe Biden. ஸோ பார்த்தீங்கன்னா Kanye West அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாடகர், ரேப்பர், அவர் ஒரு ஹிப்ஹாப் ஸ்டார் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது வந்து நான் வந்து யூஎஸ் பிரசிடென்ஷியல் ரேஸ் நான் நவம்பரில் நடக்க போகிற அந்த போட்டியில் வந்து நான் கலந்துக்க போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்கம்பண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பதவியில் இருக்கிற அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். ஸோ அப்படி இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜோய் பிடேனுக்கும் வந்து எதிராக அவர் வந்து போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறாங்க. Mr. West has earlier alluded to having presidential ambitions, including when he explicitly indicated at the 2015 MTV Video Music Awards his interest in standing for elections in 2020 and in November 2019 when he spoke about a bid in 2024. So alluded அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ மிஸ்டர் கெயின் வெஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரசிடெண்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு லட்சியம் அப்படின்னு வந்து 2015 அந்த MTV வீடியோ மியூசிக் அவார்டில் வந்து நான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ஆகிறது வந்து என்னோடய லட்சியம். 2020 எலெக்ஷன்ஸில் வந்து நான் வந்து போட்டியிட போகிறேன்னு வந்து அப்பயே குறிப்பிட்டிருந்தார். அதுவும் இல்லாமல் நவம்பர் 2019 வந்து ஒரு பேட்டிலையும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2024 நடக்க போகிற எலெக்ஷனில் நான் போட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பிளிசிட்லி இண்டிகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறது அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். Nevertheless, his latest declaration as a vague Twitter post to realize the promise of America by trusting God, unifying our vision and building our future is a bolt out of the blue, considering that Mr. West is self-confessed admirer of Mr. Trump, has no known formal party affiliation or comprehensive policy agenda, and would have to scramble to file the paperwork necessary to get onto the ballot in the less than 4 months left to election day. So vague அப்படின்னா பார்த்தா ஒரு தெளிவாக சொல்லாமல் ஒரு தெளிவற்ற நிலைமையில் சொல்கிறது அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். போல்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வு, ஒரு திடீர்னு நடக்கிற நிகழ்வு அப்படின்னு சொல்லணும்ல அதுதான் வந்து போல்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படிங்கிறதுக்கான மீனிங். டு ஸ்கிராம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக செய்கிறது அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காரு, அது வந்து ட்விட்டர் போஸ்ட்டில் வந்து அறிவிச்சிருக்காரு, நான் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு தெளிவில்லாமல் அறிவிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அந்த சத்தியத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம எல்லோரும் வந்து கடவுளை வந்து நம்பி எல்லோரும் வந்து ஒரே ஒரு நோக்கத்தோடு போராடி எதிர்காலத்தை வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரே நோக்கம் அப்படின்னு வந்து ஒரு தெளிவற்ற நிலையில் ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கெயின் வெஸ்ட் பார்த்திங்கன்னா செல்ஃப் கன்ஃபர்ஸ்ட் அட்மைரர், அதாவது வந்து தானாக வந்து ஒத்துக்கிட்டு இருந்துக்காரு, நான் வந்து மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு ரசிகன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் கெயின் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்டியும் அவர் வந்து சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஒழிய அவருக்கு வந்து எந்த ஒரு பார்ட்டியும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு திட்டம், இப்போ ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னா வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பார்ட்டி இல்லை ஒரு திட்டம் இதெல்லாம் இருக்கணும். ஆனால் வந்து இவர் எந்த ஒரு கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. இவருக்குன்னு ஒரு தனி ஒரு கொள்கையோ இல்லை ஒரு பாலிசியோ திட்டமோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அவர் வந்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் 4 மாதம் தான் எலெக்ஷன் இருக்குது. அதனால் அவர் வந்து தேவையான எல்லா நடவடிக்கையும் வந்து தேவையான எல்லா பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் போட்டியிடுறதுக்கு எல்லா தேவையான விஷயங்களையும் 4 மாதத்துக்குள்ளே அவசரமாக கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறாங்க. Little surprised then that his announcement has elicited more confusion than enthusiasm, barring the case of Tesla Incorporation CEO Elon Musk, who promised Mr. West his full support. ஸோ elicited அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டுறது அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். பாரிங் அப்படின்னா தவிர, ஒருத்தரை எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். ஸோ இவர் இப்படி அறிவித்தது, நான் வந்து எலெக்ஷனில் வந்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு அறிவித்தது மக்களுக்கு பார்த்திங்கன்னா
ஒரு குழப்பத்தை தான் தூண்டியிருக்கே ஒழிய ஒரு உற்சாகத்தை தூண்டவே கிடையாது. எக்ஸப்ட் அதாவது டெஸ்லாவோட சிஇஓவாக இருக்கார் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க், அவரை தவிர யாருக்குமே வந்து ஒரு உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தலை, ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. எலான் மஸ்க்கு மட்டும்தான் வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி அவர் வந்து திருப்பி வந்து சொல்லியிருக்காரு, நான் என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. Even in the country that has seen a movie star Ronald Reagan raise to the highest office in the land, the idea of a rap artist with zero political experience entering the Oval Office must appear far-fetched to many Americans. So far-fetched அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தியமற்ற செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுது, சீஃப் மினிஸ்டர் ஆகுது, அதெல்லாம் வந்து சகஜம். ஆனால் வந்து அந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மூவி ஸ்டார் வந்து ஆகிறது வந்து ஒரு சாத்தியமற்ற செயல். எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்ட் ரீகன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார் வந்து அவர் தான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் வந்து அரசியல் இதில் வந்து ஹையஸ்ட் பொசிஷன் வந்து வச்சுருந்தார். ஸோ இப்போ வந்து ஒரு ரேப் ஆர்டிஸ்ட், ஒரு பாடகர் வந்து எந்த விதமான ஒரு அரசியல் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஓவல் ஆஃபீஸை வந்து அதாவது அரசியலில் வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமற்ற செயல் அப்படிங்கிறாங்க. There are two interpretations of this odd turn in the presidential campaign. ஸோ அதனால் வந்து இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை வந்து ரெண்டு விதமாக வந்து இது பண்ணலாம். இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து எப்படி வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வந்து நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first relates to a question of tactics. ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்ச்சி. இந்த மாதிரி வந்து இவர் வந்து போட்டியிட போகிறாரு, இவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக இவர் பண்ண போகிறாரு அப்படின்னு வந்து சொன்னால் அவருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகும்ல. ஸோ அதனால் ஒரு சூழ்ச்சியாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given the visible best Trump born homie, is it far-fetched to reason that within the campaign Mr. West may serve as an undeclared surrogate for Mr. Trump, perhaps attracting to his campaign significant number of undecided or independent voters, even some of minority groups. This might not be so hard to achieve if Mr. West stood for election and just before November 3 stood down in favor of Mr. Trump, effectively muddying the waters for Mr. Biden. So surrogate அப்படின்னா ஒரு மாற்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். மட்டியிங் த வாட்டர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஈஸியான விஷயத்தை வந்து சிக்கலாக்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து மட்டியிங் த வாட்டர்ஸ். அதாவது வந்து தண்ணியில் வந்து எப்படி சேர்த்த கலந்தால் வந்து ஒரு சிக்கல் உண்டாகுது இல்லை. ஸோ அதை தான் வந்து மட்டிங் த வாட்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெயின் வெஸ்ட்டுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பாண்ட் ஹோமி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து அவ்வளோவா வந்து சுமூகமாக இல்லை இந்த சென்ஸ் அவ்வளோ க்ளோஸாக இல்லை. நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மைரர் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தாலும் இப்போ வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் வந்து அவர் நிற்கணும் அப்படின்னா அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டியிடலை, அவரை தோக்கடிச்சாதான் அடுத்த கேண்டிடேட்டாக இருக்கிற கெயின் வெஸ்ட் வந்து பிரசிடென்ஷியல் கேம்பெயினில் பிரசிடென்ட் எலெக்ஷன் அந்த போஸ்ட்டுக்கு வந்து இது பண்ண முடியும். அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மாற்றாக தான் வந்து அவரை வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மாற்றாக தான் அவரை வந்து நிற்க வைக்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஒரு கருப்பினத்தர் வந்து இறந்தார், அதனால் வந்து அவருக்கு வந்து நிறையா ஓட்டெல்லாம் வந்து லாஸ் ஆகுது. அந்த மைனாரிட்டி குரூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரியாமல் சில மக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து இவரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கூட வந்து ஒரு சூழ்ச்சியாக வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கெயின் வெஸ்ட் வந்து எலெக்ஷன் நின்னார் அப்படின்னா நவம்பர் 3க்கு முன்னாடி வந்து இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ட்ரம்ப்போட பார்ட்டியான அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஆதரவாக இருந்தாலும் ஜோய் பிடனுக்கு வந்து ஒரு சிக்கலான விஷயமா மாறிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அப்படி கெயின் வெஸ்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த மைனாரிட்டி குரூப்ஸ், அதுக்கப்புறம் வந்து யாருக்கு ஓட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில பேர்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள அட்ராக்ட் பண்ணுற விதமாக வந்து கெயின் வெஸ்ட் இருப்பார். ஸோ அதனால் ஜோய் பிடனுக்கு இந்த எலெக்ஷனில் சில சிக்கல்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்காக கூட இதை வந்து கெயின் வெஸ்ட் வந்து போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. The second is that the age of anti-intellectualism appears to be nearing its zenith in American politics. ஸோ zenith அப்படின்னா ஒரு உயர்நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஆன்டி இன்டெலெக்சுவலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலெக்சுவலிசம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு
படித்த மேதாவியான அந்த மாதிரி தலைவர்கள் இல்லாமல் ஆன்டி இன்டெலெக்சுவலிசம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு ஆப்போசிட்டாக இன்டெலெக்சுவலுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது வந்து ஒரு படிப்பறிவே இல்லாத, ஒரு அரசியலை பற்றி என்னன்னே தெரியாத, ஒரு அதிகாரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னே தெரியாத, ஒரு நாட்டை வந்து எப்படி வந்து ஆளணும்னே தெரியாதவங்க வந்து பிரசிடெண்ட்டாக ஆகிறது வந்து இப்போ வந்து ஒரு உயர்நிலை அமெரிக்கன் பாலிடிக்ஸில் அமெரிக்கன் தேர்தலில் வந்து அதாவது அரசியலில் வந்து ஒரு உயர்நிலை அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கூட வந்து இந்த மாதிரி வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பு கூட வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது, ஆனால் வந்து அவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார். ஸோ அவரே வந்து ஒரு ஆன்டி இன்டெலெக்சுவல் தான், ஒரு அடிப்படை ஒரு அறிவு இல்லாமல் ஒரு படிப்பறிவு எதுவுமே இல்லாமல் வந்து அவர் ஆயிருக்காரு. ஸோ அடுத்ததாக கெயின் வெஸ்ட்டும் அதே மாதிரி தான், எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லாமல் ஒரு நிர்வாக திறமை அதுக்கப்புறம் ஒரு படிப்பு திறமை எதுவுமே இல்லாமல் வந்து வர்றது வந்து இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு. அதனால் கூட ஒரு ரீசனாக கூட இது வந்து இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ஒரு புதக்குழிக்குள்ளே போகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாரும் நிற்கிறேன்னு சொல்கிறது அப்படிங்கிறாங்க. It is a well-worn adage in the US that people vote based on a candidate's personality and not their politics. ஸோ adage அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ அமெரிக்காவில் வந்து யூஎஸில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்குது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து யார் எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு எப்படிங்கிற பார்த்து தான் வந்து ஓட் பண்ணுவாங்களே ஒழிய அரசியலில் அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஓட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பழமொழி அப்படிங்கிறாங்க. It marks a new phase for this trend if at this dark hour of racial hatred, physical and economic insecurity on account of devastating toll of COVID-19 and an accelerating slide in the US position as a global leader, the voting American populace is seriously considering placing its faith once again in a property mogul who shot to fame as a star of a reality TV show. So mogul அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபர் இல்லை சக்தி வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லணும்ல தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்கியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. முக்கியமாக வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பினம் சார்ந்த அந்த பிரச்சனை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து இந்த கோவிட்-19 அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து ஒரு கீழே ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸோட குளோபல் லீடர், அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் வந்து முதல்ல வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளால் அந்த பதவியை அந்த உயர் பதவியை வந்து ஒரு இழக்கிற நிலைமையில் வந்து இப்போ யூஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால மக்கள் வந்து தங்களோட எல்லா நம்பிக்கையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த புது நபர் மேலே வந்து வச்சு அவருக்கு ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஓட் பண்ணலாம் அப்படின்னு வந்து மனசில் வந்து மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர் தான் வந்து கெயின் வெஸ்ட். அவர் வந்து அங்கே நடந்த ஒரு டிவி ரியாலிட்டி ஷோவில் வந்து பங்கெடுத்து ஜெயிச்சு பாப்புலராக ஆனார் அப்படிங்கிறாங்க. The 43-year-old musician, with no more than occasional incoherent ramblings to his credit in the field of politics, is not the only alternative, however. So incoherent அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான இல்லை தெளிவற்ற அப்படின்னு சொல்லணும்ல அதுதான். ஸோ அதாவது 43-year-old மியூசிஷியன் கெயின் வெஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு தெளிவற்ற நிலைமையில் வந்து நான் போட்டிடுறேன் நீ போட்டிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா அரசியலில் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து மாற்றாக வந்து அவர் மட்டுமே இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. It is just as well that there is another candidate in the fray. ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மாற்றாக வந்து இந்த ஃப்ரே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றாக இன்னொருத்தர் இருக்கார், போட்டியில் இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லணும் அதுதான். ஸோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மாற்றாக வந்து இன்னொருத்தரான அந்த ஜோய் பிடனும் ஒரு திறமை வாய்ந்தவர் இருக்கார் அப்படிங்கிறத மக்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மாற்றாக வந்து ஒரு திறமையானவர் வந்து கெயின் வெஸ்ட் மட்டும் கிடையாது, ஜோய் பிடனும் இருக்கார் அப்படிங்கிறத மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷனில் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Kanye West might not be serious about his bid, but his candidature will have an impact. ஸோ கெயின் வெஸ்ட் வந்து தான் போட்டி இல்லாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சீரியஸாக சொன்னாரா இல்லை வந்து ஒரு விளையாட்டுக்காக இந்த மாதிரி சொன்னாரா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இன்கேஸ் அவர் போட்டிட்டாரு அப்படின்னா அவரோட அந்த விளைவு, அவர் போட்டிடுறதுக்கான அந்த விளைவு வந்து ஒரு பெருசாக இருக்கும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அவர் போட்டிடுறது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களே இந்த செகண்ட் எடிட்டோரியல். ஸோ இதான் இன்றைக்கி அந்த வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்குது. ஸோ கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.